இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 3ல பேயிங் பேங்கர் அப்படின்னு பார்க்க போகிறோம். பேயிங் பேங்கர் அவங்கன்னா யாருங்க அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெர்கஷன்ஸ் டு பி டேக்கன் பை த பேயிங் பேங்கர் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா பேயிங் பேங்கர்னா கஸ்டமர் ட்ரா பண்ண செக்கை வந்து பே பண்ணுறாங்கல்ல, அவங்கள தான் வந்து பேயிங் பேங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணும்போது பேங்க் வந்து ரீசனபிளாக கேர் எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக் வந்து ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் சைன் அதில் இருக்கான்னு பார்க்கணும். தென் சஃபிஷியன்சி ஃபண்ட் இருக்கா, அதாவது அதில் வேண்டியான அமௌண்ட் இருக்கான்னு பார்க்கணும். டேட் போட்டுருக்காங்களா, அமௌண்ட் வந்து வேர்ட்ஸில் ஃபிங்கர்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். கிராஸாக என்டோஸ்மெண்ட்டான்னு பார்க்கணும். மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி எல்லாமே செக் பண்ண வேண்டியது தான் அவங்களோட கடமைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 10 அண்ட் செக்ஷன் 31 of the Negotiable Instrument Act 1881 சொல்லியிருக்காங்க. Banker is bound to honor check properly drawn by the customer அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கஸ்டமர் வந்து ட்ரா பண்ண செக்கை பார்த்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா கனடா பேங்க் விசஸ் கனடா சேல் கார்பரேஷன் 1987 சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் வந்து கஸ்டமர் அக்கௌண்ட்டை வந்து ப்ராப்பராக வந்து டியூ கேரோட வந்து ஃபாலோ பண்ணி அமௌண்ட் போடணும். இல்லை அன்அத்தரைஸ்டு பர்சன் வந்து மணியை வித்ரா பண்ணாங்க அப்படின்றப்ப பேங்க்கை வந்து கரெக்டாக பார்க்கணும். பேங்க் அதில் ஏதாச்சும் நெக்லிஜென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லாஸுக்கு வந்து கஸ்டமருக்கான லாஸுக்கு வந்து பேங்க் தான் லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வென் பேங்கர் மஸ்ட் ரெஃப்யூஸ் டு பேமெண்ட், என்னென்ன விஷயத்துக்காக பேங்க் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம், அந்த பேமெண்ட்டை இதெல்லாம் பண்ண முடியாது, எந்த மாதிரி விஷயம் சொல்லலாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சர்டன் சிச்சுவேஷனில் தான் வந்து பேங்கர் வந்து பேமெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன மாதிரி விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டான, அதாவது இன்சஃபிஷியன்சி பேலன்ஸ் இருந்தால் வந்து அவங்க ரெஃப்யூஸ் பண்ணலாம். அமௌண்ட் தேவையான அமௌண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்போது அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணலான்றாங்க. தென் வந்து செக் வந்து ஸ்டீல் ஆர் போஸ்ட் டேட்டில் இருந்துச்சுன்னா ஸ்டீல் அப்படின்னு, அதாவது ஸ்டீல் அப்படின்னு என்னன்னா எக்ஸ்பிரியான ஒரு செக்கை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் ஜூன் மாதம் வந்து ஒரு செக் ஜூன் 1ஆம் தேதி வந்து நீங்கள் அந்த செக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 3 மாதத்துல அந்த செக் வேலிடிட்டி, அந்த 3 மாதத்துக்குள்ள அந்த செக்ல அவங்க அமௌண்ட் எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் நான் அமௌண்ட் எடுக்கலைன்னா அந்த செக் வந்து தான் எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் வந்து ஸ்டீல் செக்ன்றாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் அமௌண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம். போஸ்ட் டேட், அதாவது ஃபியூச்சர் டேட், நான் வந்து நவம்பர் மாதத்துக்கு வந்து இந்த அமௌண்ட் எடுத்துக்கோங்க சொல்லி கொடுக்குறேன், பட் நான் அதுக்கு முன்னாடி அக்டோபர்லேயே வந்து அமௌண்ட் கொடுங்கன்னு சொன்னால் கூட அந்த இடத்துல ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் கஸ்டமரே வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னால் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை அந்த பர்சன் வந்து டெத் ஆனாலோ இன்சானிட்டி ஆனாலோ இல்லை இன்சால்வன்சி நோட்டீஸ் வந்தாலோ இல்லை மெட்டீரியல் ஆல்ட்ரேஷன் இருந்தாலும் வந்து பேமெண்ட் வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா செக்ஷன் 31 of the Negotiable Instrument Act 1881 சொல்கிறாங்க. மேக் wrongful dishonor actionable but lawful dishonor is such case is the justified அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த கேஸால் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா ஜோ சிம்சன். இந்த கேஸ் அடிக்கடி ரிப்பீட்டராக வரும். ஸோ ரிப்பீட்டர் கேஸ் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு. ஸோ ஜோ சிம்சனில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேங்கர் அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படின்னா டெப்ட் அண்ட் கிரெடிட்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பேங்கர் ஏதாச்சும் ஆப்ளிகேஷன் இருந்தாலும் அந்த பேமெண்ட் வந்து பேலன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும், ப்ராப்பர் டிமாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். தென் பிரான்ச் வந்து கரெக்டான பிரான்ச்சாலோ இல்லை டியூரிங் பேங்கிங் ஹார்ஸில் தான் வந்து அவங்க போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே கிளியராக இருக்கணும்னு சொல்லி இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் கிவன் டு த பேயிங் பேங்கர். பேயிங் பேங்க்கு என்னென்ன ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் இருக்குது. செக்ஷன் 85 அண்ட் செக்ஷன் 128 வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேயிங் பேங்கருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னா அவங்க டியூ கோர்ஸில் இருக்கணும், தென் குட் ஃபெய்த்தோட அந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும், தென் எந்த ஒரு நெக்லிஜென்ஸும் இல்லாமல் இந்த மாதிரி தான் பேங்கர் அந்த விஷயத்தில் லைபிள் கிடையாது அப்படின்றாங்க. இது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா விசஸ் ஷமாதேவி 1978 சொல்லியிருக்காங்க. இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒரு பேங்க் ஒரு டியூ கோர்ஸ்லையோ இல்லை குட் ஃபெய்த்தோடையோ நெக்லிஜென்ஸ் இல்லாமல் ஒரு செக்கை பே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பேங்க் வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷனுக்குள்ளே இருக்கும். மேபி அவங்க இதெல்லாம் பண்ணல அப்படின்னா அவங்க தான் லைபிள் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த கேஸில் வந்து இவங்க அந்த பேங்க் வந்து இந்த எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் கிடைச்சிருக்கும். இந்த இடத்துல கஸ்டமருக்கு லாஸே வந்ததுனால பேங்க் வந்து லைபிள் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா பேங்கர் ஆஸ் எ பேயர் ஆஃப் டொமிசைல்டு பில்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்படின்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய பில்லை தான் வந்து சொல்கிறாங்க. அந்த பேங்க் வந்து பேயர் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பேங்கரோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த இதில் சொல்லியிருப்பாங்க. இது எந்த கேஸில் பார்ப்போம்னா கிட்டல்வெல் விசஸ் வான்ஸ்டன் 1863 இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு பேங்கர் வந்து அந்த அங்கே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி தான் வந்து பேமெண்ட் பண்ணணும், அப்படி எதுவும் பண்ணலன்னா அந்த பேங்கர் வந்து லயபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ரெக்கவரி ஆஃப் த மணி பேடு பை த மிஸ்டேக். ஒரு மணியை வந்து பை மிஸ்டேக்கில் வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்றப்ப அது எப்படி ரெக்கவரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 72 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் மூலமாக வந்து பண்ணிக்கலான்றாங்க. அதாவது பேங்க் வந்து அந்த மணியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு வந்து முடியும், ஆனால் கரெக்டான ரிசிப்ட் இருக்கணும், ஒரு குட் ஃபெய்த் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மேபி அந்த அமௌண்ட் வந்து வேற ஒரு பொசிஷனுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா இப்போ ரெக்கவர் பண்ணுறது கஷ்டம், ரெக்கவரி பண்ணுறதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ ஏ பர்சன் இருக்காங்க. ஏ வந்து பிக்கு அனுப்ப வேண்டிய அமௌண்ட்டை வந்து தெரியாதனமாக வந்து சிக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பேங்க்கில் சொல்லி நம்ம ரெக்கவரி பண்ணிக்கலாம். மேபி அந்த ஏ வந்து அனுப்புகிற அமௌண்ட்டு சிக்கே தெரியல, அவங்க அக்கௌண்ட் அமௌண்ட் இருக்குன்னு நினச்சி அவங்க டிக்கு அனுப்பிட்டாங்கன்னா அந்த சமயத்தில் அந்த அமௌண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் பார்ப்போம்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் விசஸ் அருணாமால். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் சேம் இதே தான் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 72 யூஸ் பண்ணி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் பண்ணுமா நம்ம ஒரு போனஃபைடில் வந்து அந்த பை மிஸ்டேக் இருக்கிறத ரெக்கவரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ரெக்கவரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதோட வந்து பேயிங் பேங்க் வந்து ஃபுல்லாக முடியுது. தேங்க்யூ.